Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தோல்லாம் சீவி ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பாதி கேரட் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லிக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் ஹர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல கேரட் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு மல்லிக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கை பாயில் பண்ண கையோட தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடாதீங்க. அப்படி உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் தண்ணியிலே இருந்துருச்சுன்னா மசாலா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சீஸை வச்சு உள்ளக்க ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மசாலா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. சீஸ் எடுத்து நடுக்க வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லா பக்கமும் மூடி ரவுண்ட் பால் ஷேப்புக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிடுங்க. க்ரம்ஸை வச்சு ரோல் பண்ணதை ஒரு பிளேட்டை வச்சுருங்க. அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு செஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்கீங்க. ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு அதில் போட்டுருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்காக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது உள்ளக்க எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள நல்லா சீஸியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் நீங்களும் கற்றுக்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்டி யூனிவர்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.